நேற்றைய தினம் மதுரையில முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசும்போது பாஜகவுடனான கூட்டணி தற்கொலைக்கு சமம் மறுபடியும் சீண்டியிருக்காரு. இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? நான் ரொம்ப தெளிவா இருக்கும்லண்ணே. இன்னைக்கு யாராவது ஒருவர் கூட்டணி வேண்டும் கூட்டணி வேண்டான்னு யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே ஒரு பய உணர்வை வெளியே அது காட்டுதுங்கண்ணா. நாங்கள் தெளிவாக எங்க பாதையில போறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டிட்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் ஒரு மேடையல்ல, இரண்டு மேடையல்ல, ஒரே குரல்ல பேச ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா தலைவர்களும் கடுமையா உழைக்கிறோம். 2026 கூட்டணி ஆட்சி வேண்டும் அப்படின்னு நம்ம மக்கள் முன்னாடி வைக்கிறோம். இது ஒரு பக்கங்கண்ணா. நாங்க இன்னொரு கட்சியை பத்தி பேசுறதே இல்லை. நாங்க என்ன செய்ய போறோம்? NDA தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கும். இன்னைக்கு வேறு சில கட்சியினுடைய தலைவர்கள் காலையில் எந்திரிச்சு இப்படி, மத்தியானம் இப்படி, நைட் இப்படி, நான் கூட்டணி வைக்க மாட்டோம், கூட்டணி வைக்க. நீங்களே சொல்லுங்கன்னா, ஒருத்தர் 10 டைம் நான் கூட்டணி வைக்க மாட்டேன், நாளை காலையில் கூட்டணி வைக்க மாட்டேன், 3வது நாள் கூட்டணி வைக்க மாட்டேன், 10வது நாள் கூட்டணி வைக்க மாட்டேன்னா எங்களை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாங்களான்னு சந்தேகம் எனக்கே வருது. நாங்க வேண்டான்னு முடிச்சிட்டோம், எங்க வேலையை பார்க்கிறோம். அதனால இந்த முன்னாள் அமைச்சர்கள், மதிப்புக்குரிய தலைவர்கள் எல்லாமே சொல்லுகின்ற கருத்து எனக்கே ஒரு காமெடியா இருக்கு. இதுல ஆச்சரியம் என்னன்னா இதான் ஆச்சரியம். திருப்பூர் கூட்டத்தில் நான் பேசிய பேச்சு பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும் தெரியும், கட்சி நண்பர்களுக்கு தெரியும். இவர்களாகவே திருப்பூர் கூட்டத்தில் அண்ணாமலை அதிமுகவை பத்தி பேசினாரு. நான் அதிமுக என்கின்ற கட்சியை மறந்து 1 வருட காலம் ஆகுது. உண்மையை சொல்ல போனா எங்க வேலையை நாங்க செய்யறோம். அவரு மறுபடியும் அதிமுகவை பத்தி திருப்பூர் கூட்டத்தில் பேசியிருக்காரா, நம்ம பதிலடி சொல்லணும். ஒரு 4 அமைச்சர்கள் கிளம்பி இருக்கிறாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை நாங்க எங்கள் இலக்கு, திருப்பூருடைய பிரகடனத்தை அண்ணன் பார்த்தீங்க, மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்னு வச்சுட்டோம். 500 நாள் இருக்கு, வேலை செய்ய போறோங்கன்னா. அதனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் சொல்லுகின்ற கருத்து எனக்கு நகைச்சுவையை மட்டும்தான் ஏற்படுத்து. தொடர்ந்து ஏன் பேசுறீங்க? நீங்க ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணுங்க. 2024 தனியா நின்றுட்டீங்க, மறுபடியும் ஏன் எங்களை வம்புக்கு இழுக்கின்றீர்கள் என்றுதான் நான் கேட்க போறேன். கூட்டணி சம்பந்தப்பட்டதான் எந்தவித கூட்டணி இல்லாமலும் அதிமுக வெற்றி பெற முடியும், கூட்டணியே இல்லாமல் வருகிற சட்டமன்றத்தில் வெற்றி பெறும் முன்னாள் அமைச்சர் பொன்னையாவும் தெரிவிச்சிருக்காரு. ஜிம்பாவே கிரிக்கெட் டீம் வேர்ல்டு கப் ஜெயிக்கணும்னு அவங்களுக்கு தான் சொல்றாங்க. நான் எப்படி நான் இல்லைன்னு சொல்ல முடியும்? நேபாள் அன்னைக்கு ஒரு நேபாள் பிளேயர் சொன்னாரு, நாங்க 2000 அடுத்த வேர்ல்டு கப் நாங்க தான் ஜெயிப்போம்னு. இன்னும் ஏதோ ஒரு நாடு சொன்னாங்கன்னு, உகாண்டா சொன்னாங்க அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல 50 கோல்டு வாங்குறேன்னு. ஏன்னா சொல்றவங்களுக்கு எல்லா உரிமை இருக்குன்னு நான் போய் சொல்லாதீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால் யாரு வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், செய்யட்டும், அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். அதை பற்றி நான் எப்படி கருத்து சொல்றது? உகாண்டா கூப்பிட்டு, தம்பி உன் ஸ்ட்ரென்த் இவ்வளவுதான், நீ இருக்கிறதே இவ்வளவு பேர் தான், நேபாளும் மக்கள் தொகை என்ன, இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிருக்கேன்னு தெரியாதா? அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலைங்கண்ணா. நேபாள் அதிக தங்கப்பதக்கங்கள் ஜெயிக்கணுமா? தயவு செஞ்சு நல்லா விளையாடுங்க, ஜெயிங்க.